இந்தியா இங்கிலாந்து மோதிய ஒருநாள் போட்டியில் நடந்த நம்ப முடியாத அதிசயம். அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது ஒருநாள் போட்டிகள் நடந்து வருகிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த டெஸ்ட் போட்டியை தொடர்ந்து இப்போது ஒருநாள் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது. அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கும்படி 14 வயது சிறுவனான சூரியவன்ஷி மீண்டும் ஒரு உலக சாதனையை செய்திருக்கிறார். அது என்ன சாதனைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரோஹித் சர்மா பற்றியும் விராட் கோலி பற்றியும் முக்கியமான ஓய்வு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த இருவரும் T20 மற்றும் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்து விட்டனர். ஆகவே இனிமேல் இவர்கள் ஒருநாள் போட்டியில் மட்டுமே விளையாட இருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது அடுத்ததாக 50 ஓவர் உலகக்கோப்பை நடக்கப் போகும் வருடம் என்பது 2027 வருடம். இந்த 2027 வருடத்தில் உலகக்கோப்பை வரையிலும் இந்த இருவரும் இந்திய அணியில் விளையாடுவார்கள் என்றும் பலரும் கூறி வந்தனர். ஆனால் இப்போது வந்த முக்கியமான செய்தியின்படி இந்த இருவரும் 2027 வருட உலகக்கோப்பை வரையிலும் இந்திய அணியில் இருக்க மாட்டார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் ஒன்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த செய்திதான் இப்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பேரிடியாகவும் மாறியிருக்கிறது. ஆமாங்க, 2027 வருட 50 ஓவர் உலகக்கோப்பை வரையிலும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்திய அணிக்காக கண்டிப்பாக விளையாடுவார்கள் என்றுதான் இதுவரை பரவலாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போதோ நம்முடைய கௌதம் காம்பீரின் செயலால் இவர்கள் இன்னும் ஓரிரு மாதங்களிலேயே ஓய்வை அறிவிப்பதற்கு, அதாவது ஒருநாள் போட்டிகளிலிருந்தும் ஓய்வை அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு காரணம் 2027 வருட ஒருநாள் போட்டியின் உலகக்கோப்பை தொடரில் இந்த இருவரும் விளையாட வேண்டுமென்றால் கண்டிப்பாக நடப்பாண்டு உள்ளூர் போட்டியான விஜய் ஹசாரே தொடரில் இந்த இருவரும் பங்கு பெற்றே ஆக வேண்டும். அதாவது இந்த விஜய் ஹசாரே தொடரில் பங்கு பெற்ற வீரர்கள் மட்டும்தான் 2027 வருட உலகக்கோப்பை தொடரில் பங்கு பெற முடியும் என்று BCCI உறுதியாக முடிவெடுத்துள்ளதாம். இதற்கு மிக முக்கிய காரணம் கௌதம் காம்பீர் தான் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு ஸ்ட்ரிக்டான முடிவை கௌதம் காம்பீர் தான் எடுத்துள்ளதாகவும், விஜய் ஹசாரே தொடரில் எந்தெந்த வீரர்கள் விளையாடுகிறார்களோ அவர்களின் சிறந்த 15 பேரைத்தான் உலகக்கோப்பை அணிக்கு தேர்வு செய்ய வேண்டும் என்றும் முடிவு செய்திருக்கிறாராம் கௌதம் காம்பீர். அதே சமயம் இந்த முடிவுக்கு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஒத்து வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. ஏனென்றால் கௌதம் காம்பீர் இந்திய அணியில் பயிற்சியாளராக வந்தவுடனே பல கட்டுப்பாடுகளை இந்திய அணிக்குள் கொண்டு வந்தார். குறிப்பாக குடும்ப நபர்களை ஒவ்வொரு தொடரிலும் கூடவே அழைத்து வரக்கூடாது என்றும், குறிப்பிட்ட குறைவான லக்கேஜ்களை மட்டுமே உடன் கொண்டு வர வேண்டும் என்றும், தேவையில்லாத பொருட்களை கொண்டு வரக்கூடாது என்றும் இப்படியாக பல கட்டுப்பாடுகளை கௌதம் காம்பீர் விதித்திருந்தார். இதனால்தான் இதை பிடிக்காத ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் டெஸ்ட் தொடரிலிருந்து அவசரமாக ஓய்வை அறிவித்திருந்தனர். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே கௌதம் காம்பீருக்கும் விராட் கோலிக்கும் ஆகவே ஆகாதுங்க. IPL தொடரில் இவர்கள் இருவரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கொண்ட சம்பவங்களே அதற்கு சாட்சி. ஆகவே விராட் கோலியை பழிவாங்குவதற்காக கௌதம் காம்பீர் இப்படி நடந்து கொள்கிறாரா என்ற சந்தேகமும் எழுந்தது. அதே சமயம் விராட் கோலிக்கு எதிராக மட்டும்தான் கௌதம் காம்பீர் இப்படி செய்கிறார் என்றால் இது ரோஹித் சர்மாவையும் மறைமுகமாக பாதிக்கிறது. ஏனென்றால் விராட் கோலி ஒருவரை மட்டும் குறிப்பிட்டு எந்த விஷயங்களையும் காம்பீரால் செய்ய முடியாது. ஆகவே சீனியர் வீரர்களுக்கும் இது பொருந்தும் என்று விராட் கோலியை பழிவாங்குவதற்கு கௌதம் காம்பீர் இப்படி செய்ததால் அது ரோஹித் சர்மாவையும் மறைமுகமாக பாதித்து விடுகிறது. அதனால்தான் ரோஹித் சர்மாவும் வேறு வழியே இல்லாமல் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வை உடனடியாக அறிவித்தார். ரோஹித் சர்மா அறிவித்தவுடனே இதுதான் வாய்ப்பு என்று உடனே விராட் கோலியும் ஓய்வை அறிவித்து விட்டார். ஆகவே கௌதம் காம்பீர் இந்திய அணி பயிற்சியாளராக வந்ததும், அதனைத் தொடர்ந்து இந்திய வீரர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதும், அதற்கு பிறகு டெஸ்ட் போட்டியிலிருந்து உடனடியாக விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஓய்வை அறிவித்ததும் என இவைகளை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது பயிற்சியாளர் கௌதம் காம்பீருக்கும் விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கும் ஒத்துவரவில்லை என்பது ஓரளவுக்கு உறுதியாகிவிட்டது. ஆனாலும் கூட இது இயற்கையாக நடந்ததை தவிர காம்பீரால் நடக்கவில்லை என்று ஒரு சிலர் கூறி வருகின்றனர். அது எந்தளவுக்கு உண்மை என்பதும் தெரியவில்லை. இந்த நிலையில்தான் நடப்பாண்டு விஜய் ஹசாரே தொடரில் தாங்கள் இருவரும் பங்கு பெற மாட்டோம் என்று விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் திட்டவட்டமான முடிவில் இருக்கின்றனராம். ஆக அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக 2027 வருட உலகக்கோப்பையில்
கௌதம் காம்பீரும் விராட் கோலியும் இந்திய அணியில் பங்கு பெறுவது கடினம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதனால் தற்போது ஆசிய கோப்பையில் கலந்து கொள்ளும் இந்திய அணி அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா தொடரில் விளையாட உள்ளது. ஆகவே இந்த ஆஸ்திரேலியா தொடர் முடிந்த கையோடு விராட் கோலி, ரோஹித் சர்மா இருவரும் ஓய்வை அறிவிப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருப்பதாக பிசிசிஐ வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகி வருகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக ஒருநாள் தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி ஆசிய கோப்பைக்கு தயாராகும் வகையில் இந்த தொடரில் விளையாடி வருகிறது. அதேபோல இங்கிலாந்து அணியும் அடுத்தடுத்து நடக்க இருக்கும் அயர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்களுக்கு தயாராகும் வகையில் இங்கிலாந்து அணியும் இந்த தொடரில் விளையாடி வருகிறது. அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய இந்த ஒருநாள் போட்டியில் நம்முடைய இந்திய அணி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பயங்கரமான சர்ப்ரைஸ் ஒன்றை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாட, அதிலும் குறிப்பாக டெஸ்ட் தொடரில் கலக்கிய ஹாரி புரூக் என்பவர் இந்த போட்டியிலும் சூப்பராக விளையாடி 162 ரன்கள் வரை குவித்துவிட்டார். அதே சமயம் மற்ற வீரர்களும் ஓரளவுக்கு சூப்பராகத்தான் விளையாடியிருந்தனர். இதனால் 50 ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி 402 ரன்களை குவித்துவிட்டது. மேலும் இந்த போட்டியிலும் கூட ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த தொடரில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா மற்றும் இளம் வீரர்களான சாய் சுதர்சன், சூரியவன்சி போன்ற இளம் வீரர்களும் இந்த தொடரில் பங்கேற்றுள்ளனர். அப்படி இருக்கும்போது இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்று வரும் இந்த ஒருநாள் தொடரில் கடந்த 2 போட்டிகளாக சீனியர் வீரர்களை கௌதம் காம்பீர் அவ்வளவாக பயன்படுத்தவில்லை. இளம் வீரர்களைத்தான் அதிகமாக பயன்படுத்தி வருகிறார். அந்த வரிசையில் இந்த போட்டியிலும் கூட இரண்டாவதாக சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியையும் பேட்டிங் செய்ய கௌதம் காம்பீர் அனுமதிக்கவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது ஒரு பயிற்சி போட்டி என்பதால் இளம் வீரர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம் என்ற முனைப்பில் இளம் வீரர்களை பேட்டிங் செய்ய களமிறக்கியிருந்தார் கௌதம் காம்பீர். அந்த வரிசையில் ஓப்பனிங் இறங்கிய சாய் சுதர்சன், யாஸ்வி ஜெய்ஸ்வாலில் தொடங்கி கேஎல் ராகுல், கருண் நாயர், வாஷிங்டன் சுந்தர் என இவர்கள் அனைவருமே இந்த போட்டியில் சூப்பராக பேட்டிங் செய்திருந்தனர். அதிலும் யாஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த போட்டியில் அதிவேகமான சதத்தையும் அடித்திருந்தார். ஏறக்குறைய இந்த போட்டியில் இந்திய அணி சேசிங் செய்து கொண்டிருக்கும் போது இங்கிலாந்து அணி நிர்ணயித்த 402 ரன்கள் என்பது இந்திய அணிக்கு பெரிதாக தெரியவில்லை. ஏனென்றால் அந்தளவுக்கு அதிரடியாகவும் நிதானமாகவும் விளையாடி வந்தது இந்திய அணி. ஆனாலும் ஒரு கட்டத்தில் 40வது ஓவருக்கு பிறகு திடீரென இந்திய அணி திணற ஆரம்பித்தது. ஆனாலும் கூட கடைசி நேரத்தில் வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் சேர்ந்து ஓரளவுக்கு சமாளித்து போட்டியை கடைசி வரை கொண்டு சென்றனர். அதுவும் 47வது ஓவரில் வாஷிங்டன் சுந்தர் அவுட்டாக அப்போது 14 வயது சிறுவனான நம்ம வைபவ் சூரியவன்சி களத்துக்கு வந்தார். இவரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் கடைசி ஓவர் வரை பேட்டிங் செய்ய, அந்த சமயத்தில் கடைசி ஓவரில் 6 பந்தில் 18 ரன்கள் தேவை என்ற கடினமான சூழலில் இந்திய அணி இருந்தது. அந்த சமயத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த வைபவ் சூரியவன்சி அந்த ஓவரில் சிங்கிள் ரன், டபுள் ரன் என எதுவும் எடுக்காமல் இவர் மட்டுமே அதிரடியாக விளையாடி கடைசி ஓவரில் 3 சிக்சர்களை விளாசி இந்திய அணிக்கு தேவையான ரன்களை எடுத்து கொடுத்து இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார் சூரியவன்சி. அதாவது இவர் மட்டுமே தனி ஆளாக கடைசி ஓவரில் மொத்த பிரஷரையும் எடுத்துக்கொண்டு அந்த பிரஷரை சூப்பராக கையாண்டு இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் இந்த கடைசி ஓவரின் முதல் பந்தில் ரன் ஏதும் எடுக்காமல் 2வது பந்தில் சிக்சர், 3வது பந்தில் மீண்டும் ஒரு சிக்சர் அடித்துவிட்டு 4வது பந்தில் ரன் எடுக்க ஓடும் அளவுக்கு அடித்துவிட்டு ரன் எதுவும் ஓடாமல் நானே அடுத்த சிக்சரையும் அடித்து கொள்கிறேன் என்று, அந்த சிக்சரையும் அடித்து முடித்து காட்டுகிறேன் என்று 5வது பந்தில் சிக்சர் அடித்து தல தோனியைப் போலவே கடைசி நேரத்தில் மொத்த பிரஷரையும் தன் மீது போட்டுக்கொண்டு இந்த இளம் வயதிலேயே சூப்பராக விளையாடியிருந்தார் சூரியவன்சி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த போட்டியில் சூரியவன்சியின் இந்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை பற்றியும், அதே போல் ரோஹித் சர்மா, விராட் கோலி என இந்த இருவரும் 2027வது வருட உலகக்கோப்பைக்கு முன்பே ஓய்வை அறிவிப்பது சரியான முடிவுதானா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.